எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நான் குரூப் 2A மெயின்ஸ்க்கு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்டிருந்தீங்க. ஜிஎஸ்க்கு நீங்கள் எப்படி டைம் அலாட் பண்ணிட்டு படிக்கிறீங்க, எப்படி நீங்கள் டைமை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தேன், நான் வீடியோவில் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கொஷின்ஸ்க்கான ஆன்சராக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மெத்தட் ராங் வேவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் டைமில் என்னுடைய மிஸ்டேக்ஸை நான் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின், ஜிஎஸ்க்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜிஎஸ்க்கு நான் ஒரு 5 ஹவர்ஸ் படிப்பேன். ஓகேவா? 5 ஹவர்ஸ் நான் டோட்டலாக 10 ஹவர்ஸ் படிப்பேன் ஒரு நாளைக்கு. அதில் 5 ஹவர்ஸ் ஜிஎஸ்க்கு அப்படின்னும் 5 ஹவர்ஸ் ரீசனிங்கும் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 5 ஹவர்ஸில் நான் எப்படி எல்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 5 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு 3 யூனிட், ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 ஆர்டர் வைஸ்லேயே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 3 ஹவர்ஸு இந்த 3 யூனிட்ஸுமே ரிவிஷன் தான் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி இந்த 3 யூனிட்ஸை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சயின்ஸில் மட்டும் நான் 100% கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் எதுலேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணி என்னால் ஓரளவுக்கு சயின்ஸை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஒரு 80% அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூணுத்துக்குமே ஃபஸ்ட்டு 1 ஹவர் யூனிட் 1, செகண்ட் 1 ஹவர் யூனிட் 2, தேர்ட் 1 ஹவர் யூனிட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ கண்டினியூஸாக 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரிவிஷன் தான் இருக்கும். நான் புதுசாக எந்த ஒரு டாப்பிக்குமே படிக்கலை. ஆல்ரெடி நான் படித்ததை மறுபடியும் ரிவிஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயத்துலேயே நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்ட்ராங்காக எதில் நினைக்கிறோமோ அதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதில் தான் நம்மளால் வெற்றி பெற முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த எக்ஸாம் டென்ஷனில் வரும். அதனால் தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நிறைய ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். ரிமைனிங் 2 ஹவர்ஸில் நான் ரிமைனிங் இருக்குது இல்லையா 2 யூனிட்ஸு. ஸோ அந்த 2 யூனிட்ஸ்க்கு என்னால் ஒரு நாளைக்கு 4th யூனிட் நான் படித்தேன், எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னாக்கா நான் 4th யூனிட் படிப்பேன். இல்லை நம்ம 5th யூனிட் படிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுனாக்கா அந்த 5th யூனிட் படிப்பேன். இந்த 2 யூனிட்டுமே எனக்கு கரெக்டான நோட்ஸ் இல்லை. புக்கு இருக்குது, பட் இப்போ தான் நான் அந்த புக்கை வாங்கினேன். ஸோ அந்த புக்கை உட்காந்து படித்து என்னால் அவ்வளோ டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டுன்னு தெரியல. ஸோ நான் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அகாடமியில் கொடுக்கக்கூடிய நோட்ஸு, அதில் இருக்கக்கூடிய நோட்ஸை நான் வச்சு தான் படிச்சுட்ருக்கேன். நான் நோட்ஸும் எடுக்கலை, பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு ஸோ அதில் தான் ஹைலைட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். இப்போதைக்கு என்னால் நோட்ஸ் அப்படிங்கிறது எடுத்து படிக்க முடியாது. ஸோ அது ஒரு ரீசனுக்காக நான் இப்போதைக்கு நோட்ஸ் எடுக்கலை. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி தான் படிச்சுட்ருக்கேன் லாஸ்ட்டாக 2 யூனிட்டுக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் இந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதும் பட்ஜெட் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். டெய்லி நீங்கள் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். நம்மளால் இப்போதைக்கு உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. 24, 25 இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு எலெக்ஷன் வர்றதுனால மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. அதனால 23, 24 அண்ட் 25ல் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸ்கீம் படிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸாமுக்குள்ளே ஓரளவுக்கு நம்மளால் எல்லா ஸ்கீம்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் உட்காந்து நான் எல்லா ஸ்கீம்ஸுமே படிச்சிருவேன். ஒரு 100 ஸ்கீம்ஸ் இருக்குது, நான் அதை படிச்சிருவேன். 150 ஸ்கீம்ஸ் இருக்குது, நான் அதை படிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக முடியவே முடியாது. 2 டேஸ்லேயும் முடியாது, 3 டேஸ்லேயும் முடியாது. ஸோ நீங்கள் 100 ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா டெய்லியும் ஒரு 10 ஸ்கீம்ஸை படிங்க. மறுநாள் படிக்கும்போது அந்த 10 ஸ்கீம்ஸை ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளால் 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் அலாட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு எலெக்ஷன் வரதுனால ஸ்கீம்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் நிறைய வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸை வச்சுக்கோங்க. யூனிட் 5 அண்ட் யூனிட் 4க்கு ஸ்கூல் புக்கில் என்னால் எவ்வளோ டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது எல்லாத்துலேயுமே நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு பேஸ்டாக வரக்கூடிய இந்த இயற்கை அமைப்பு அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன். ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் படிச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது போயிருக்கேன். அவுட் சோர்ஸ் கூட நான் எந்த புக்கையுமே இப்போதைக்கு படிக்கிற ஐடியாவில் இல்லை. எனக்கு நான் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அகாடமியில் கொடுத்த கொஷின்ஸும் அவங்க கொடுத்த நோட்ஸ் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 யூனிட்ஸ் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த 3 யூனிட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 யூனிட்ஸில்
நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுட்டு போக முடியாது. அதனால அந்த 2 யூனிட்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதுலேருந்து கொஷின்ஸ் வரும், உங்களுக்கு எது படித்தா இப்போதைக்கு மைண்டில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த 2 யூனிட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக முடியவே முடியாது. யாராலையும் முடியாது. நம்மளால் முடியாது அப்படின்னாக்கா யாராலையும் முடியாது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. அவங்க படிச்சுட்டாங்க, இவங்க படிச்சுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே நம்ம லெவலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.